மீடியா உங்கள் கனவா? 100% இன்டர்ன்ஷிப் அண்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் உடன் பாண்டி ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசமின் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர கால் 7338242442. நேற்றைய தினம் நாங்கள் சட்டமன்றத்தில் முதல்ல இவன் நடிகர் கட்சியை சேர்ந்த அவரை முதல்ல பேச சொன்னாங்க. அவன் பேசினான். ரெண்டாவது பேசின யாருன்னா நம்ம முன்னாள் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் மரியாதைக்குரிய சிவசந்திரன் அவர்களே பேசினாரு. அவருடைய பேச்சை கண்டு ஓதர ஆரம்பிச்சுட்டாங்க எதிரிகள். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மூஞ்சி அப்படி தொங்க போட்டுக்கிறாரு. மற்றவெல்லாம் என்ன சொல்லுன்னு தெரியல. இன்னைக்கு கவர்னர் உரையிலே இந்த பாடம் சொன்னா அடுத்து இன்றைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற போது ஒவ்வொருத்தரும் துண்டை காணும் துணியை காணும் ஓட போற தான் இருக்கும். அதுபோல அதுக்குரிய ஆஸ்டின் அவர்கள் பேசுகின்ற போது அலற விட்டாரு. அலற விட்டது மட்டுமல்ல, முதலமைச்சர் மூஞ்சிக்கு நேரம் கை நீட்டி வாய் திறந்து பேச மாட்டியா முதலமைச்சர்னு கேட்டாரு. அவருக்கு ஒண்ணும் வரல. என்னடா நம்மளை கேட்கறதுக்கு இப்படி வந்துட்டாங்க, நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமே. நம்ம எப்படி ஜாலியா நடிகையோட வீட்டுல ஜாலியா இருந்தோம், நம்மளை கொண்டு மாட்டி விட்டாங்களே, உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் தவிக்கின்ற அவருடைய மனதில் நான் வியாபாரி. ஒரு வியாபாரி கடைக்குள்ள நுழையும் போதே அவர் கடன் வாங்க வர்றாரா பணத்தோட வர்றானாங்கிறது எனக்கு தெரியும். அதுபோல சட்டமன்றத்தில் பார்க்கின்ற போது ஒரு முதலமைச்சர் முடிக்கின்ற முடிவச்சே ஆனா பாவமே என்னை மாட்டி விட்டுட்டீங்களடா அப்படின்னு அவன் கெஞ்சிற நிலைய நான் உணர முடிஞ்சு. இன்னைக்கு இளந்தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த கர்நாடகாவிலே கொண்டு வருகின்ற நிலைகளை நீக்கின்ற வகையை கொண்டு வந்த தீர்மானத்தை எதிர்த்து பேசுகின்ற போது அவர் பேசி ஒவ்வொன்றும் மணிமணியாக அவர் முடிக்கிறான். ஏன்னா வந்தோம் நம்ம இவன் எதிர வந்து முடிக்க வந்துட்டோமே அப்படின்னு முடிக்க விட்டாரு. இன்னைக்கு திங்கட்கிழமை திரும்ப கவர்னர் நன்றி தெரிவிக்கின்ற கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தில் நம்முடைய இளந்தலைவர் அவர்கள் பேச போறாரு. அவர் பேசுகின்ற போது முதலமைச்சருக்கு எழுதி கொடுத்திருப்பாங்க, அதை வாசிக்கிறதே கஷ்டப்பட்டு வாசிப்பாங்க. இதுதான் முதலமைச்சருடைய கதை. இன்னைக்கு எந்த மந்திரி என்னன்னு சொல்ல முடியாது. எம்எல்ஏக்களை பத்தி கூட சொன்னா நல்லா சொல்லலாம். சிறுவண்ட எம்எல்ஏ பத்தி எல்லாம் நல்லா சொல்லலாம். என்ன கற்பழிப்பு கேஸ், என்ன லாட்டரி சீட்டு, என்னதுங்கிறத புள்ளியோரமா சொல்லலாம். அதுக்கு தனி மீட்டிங் வச்சு விடுவோம். அது சரத்பாலா இல்ல நம்ம பேரது ஜனபால் கிட்ட விட்டுருவோம். அதை எப்படி இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவ்வளவு இன்னல்களை இதெல்லாம் தாங்கி விட்டு இன்றைக்கு தமிழகத்தின் மக்கள் சொல்றாங்க, ஏண்டா ஓட்டு போட்டோம் சனியனோ வந்து உட்கார்ந்தானோட அள்ளி தந்தார நமக்கு அந்த புண்ணியமான அநியாயமா தோக்கடிச்சிட்டோமே. என்கிட்ட பத்திரிகையாளர் கேட்கின்ற போது சொன்னேன், இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இந்த தொகுதியை தோற்கடித்தவர்கள் எதற்கும் தகுதி இல்லாதவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னேன். உடனே கேட்டான், ஏன் எப்படி பொதுமக்களை நீங்க இப்படி தாக்கி பேசலாம் அப்படின்னு சொல்றான். நான் சொன்னேன், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் விருதுநகரில் தோற்கடிக்கப்பட்ட போது எங்க ஊருக்கு வர முடியாது. டேய் விருதுநகர் எதுக்கு தோற்கடிச்சிட்டுங்க வர்ற? அதே மாதிரி கன்னியாகுமரியில அப்பச்சி தோற்கடிச்சவன் நீங்க இருக்கிற வர்ற ஓட வரட்டுமா. அதே உணர்வோடு தான் இன்றைக்கு எங்களுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் அக்கா பார்த்து ஒவ்வொரு மக்களுக்கும் நன்மை செய்த அந்த முதலமைச்சரை இன்றைக்கு யாரு எப்படின்னு பார்க்காம இன்னைக்கு ஓட்டு போட்டா. நான் சொன்னேன், நன்றி சொல்லும்போது சொன்னேன்ல, என் பேரு ஜோசப் அனிதராதாகிருஷ்ணன் தான் எனக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. என் பேரு வெறும் அனிதராதாகிருஷ்ணன் இருக்கிறதுனால என்னடா முட்டி போட்டுலாம் போனா இதெல்லாம் பண்ணிட்டு போனா அவனுக்கு ஓட்டு போடவா இங்க போடவா இப்படி நினைச்சான். இப்படி தெரிஞ்சா நாங்க தலைகளோட முட்டி போட்டுருப்போம். இதை பார்த்து ஓட்டு போட்டாங்க. எங்களுடைய மீனவ சகோதரர்கள் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனை உண்டு.
என்னுடைய தொகுதியில் இருக்கின்ற மீனவ சகோதரர்கள் நான் உயரா நேசித்தேன். உயரா நேசித்த மட்டும் இல்ல, அவர்களுக்கு இன்னல் வந்தால் அவர்களுடைய தோளோடு தோல் நின்று எங்களுடைய கழக தலைவர் என்ன என்னாரோ அதை செய்யணுங்கிற நிலையை செய்தோம். ஆனா என்ன கவுத்து விட்டீங்களா அப்பா, கவுத்து விட்டீங்களா? சரி தெரிஞ்சுங்க, தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்த்துட்டு செய்யுங்க. புன்னக்கால் சோபியா என் பக்கத்துல வர்றதுக்கே பயப்படுறா, அப்படி ஆகி போச்சு. மணப்பாறையில சகோதரர் ஜெகன், வில்லா ஜெகன் முசிக்கு முசியானதுக்கு சிம்மச்சப்பரம், முசியானதுக்கு சிம்மச்சப்பரம் சொன்னா ஜெகனுடைய தங்கச்சிங்கிறதால தான் அஜிதாங்க க்ளோஸ். எப்படி காசு வாங்கிட்டு சீட்டு கொடுத்தாங்க. இந்த நிலையில இருக்கிற அந்த கட்சி, நீங்க திருநெல்வேலியில் சீட்டு கொடுத்தீங்க, அது எந்த கட்சியில இருந்தா? நாங்குநேரில் சீட்டு கொடுத்தீங்களா, எந்த கட்சியில இருந்தா? எந்த திருவண்ணமா ஏடிக்கு தான் இருந்தா? சரி, அப்படியா? சரி ரைட், அதை வேண்டாம். உங்களுக்கு இந்த பொருள் தான் கொடுக்க வேண்டியிருக்கு. அண்ணன் சதீஷ் அண்ணன் எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறக்கா வாங்கி வச்சிருக்காரு. அது கொடுக்க காத்திருக்க தாய்மார்கள் முடிச்சுட்டு இருக்க கூடாது. நான் ஒரு சவாலாக இந்த கூட்டத்தில் சொல்றேன். தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தில் இருக்கின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் நீ ஜெயிக்கிறியா? நீ யாரால ஜெயிக்கிறியா? இல்ல ஆழ்வாத்திரி சேர்மன் நீ எடுத்துருவியா? உடம்புடி சேர்மன் நீ எடுப்பியா? திருச்செந்தூர் சேர்மன் எடுப்பியா? திருச்செந்தூர் நகராட்சியுடைய தலைவரை எடுப்பியா? என்னை பாதுகாத்த காயமா நகருடைய அந்த பகுதியாகி எடுப்பியா? சிறுவனத்தை எடுப்பியா? எதையும் எடுக்க முடியாது. உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருகின்ற போது ஒவ்வொருவரையும் ஓட விரட்டுகின்ற பணிகளை நம்முடைய இயக்கத்தின் சமூகங்கள் செய்வார்கள் என்பது நமக்கு தெரியாதா? நீ உள்ளாட்சி தேர்தல் மட்டும் இல்ல, இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தல் அங்க எஸ்ஐக்கு சுப்பையா நிப்பாரா? அவர் இப்பவே கால்கை ஆடி கிடுக்கிட்டு ஆடி போயிருக்காரு. தொகுதி முழுவதும் ஓட்டிட்டான், 100 கோடியை வாங்கிட்டு ஓடிட்டான்னு சொல்லி அவனை தேடிக்கிட்டே இருக்காரு. இதுக்கடையில நான் மரியாதைக்குரிய அண்ணன் காளிமுத்தவர்களோடு நெருங்கி பழகிய சகோதரன். அவருடைய குடும்பம் 2ஆக இருந்தாலும் 2 பேரும் அங்கு டேவிட் அண்ணாதராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு சீமான் அவர்களுடைய மனைவியாக இருக்கின்ற சகோதராக இருந்தாலும் சரி, அத்தனை பேரோடும் பழகினவர். அந்த வகையிலே மரியாதைக்குரிய என்னுடைய சகோதரிக்கு சீர்வரிசை கொண்டு போனேன்னு சொன்னா என்னென்ன உண்டா அத்தனையும் செய்து, இந்த காராம் பஸ் நாளைக்கு தான் வருது, ராமநாதபுரத்துல இருந்து வருது, அதை சென்னை கிளம்பு போறோம். அதை செய்தோம். என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, எப்பா அவரு என்னன்னா கலைஞரில் உடைப்பேங்கிறாரு, பெரியார் தான் உடைப்பேங்கிறாரு, அவருக்கு போய் சீர்வரிசை கொண்டு போறேன்னு கேட்டார். நான் சொன்னேன், என் தங்கச்சிக்கு கொண்டு போனேன். என் தங்கச்சிக்கு கொண்டு போனேன்னு சொன்னா இன்றைக்கு இந்த திமுகவே ஒழிக்கணும் நினைக்கிற வைகோ அன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் இருந்த கலைஞர் அவர்கள் மனைவி எங்களுடைய வெள்ளச்சீல உடுப்பான்னு சொன்னார வைகோனுடைய கட்சியை சேர்ந்தவர்கள், அவனும் எங்க கூட்டணி சேர்ந்துட்டு இருக்கான். இதை பற்றி பேசுறீங்களே நான் கேட்டேன். வாயை பொத்திக்கிட்டாங்க. பெரிய ஆளு திகாவில். அவனவனுக்கு உரிமை உண்டு. அவனவனுக்கு இந்த எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற பணிகளை தான் செய்யும். அந்த வகையிலே இந்த கூட்டத்துக்கு வருகின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி 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 என்ன நன்றியை சொல்லி, தேர்தல்கள் வருகின்ற போது, உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருகின்ற போது இங்க இருக்கின்ற அத்தனை வார்டுல நம்ம தான் ஜெயிக்க போறோம். எங்கே ஓடினாலும் சரி, சிலவங்க ஓடிட்டு நம்ம போனோடனே கட்சி அழிஞ்சிருந்து நினைக்கிறான்.
காளிமுத்தண்ண சிறப்பா சொல்லுவாரு. யானை மேல குருவி உட்காரும். யானை நடந்து போயிட்டே இருக்கும். அந்த குருவி ஒண்ணு பறந்து போயிட்டு நான் இருந்ததே பறந்தனே உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது சொல்லுவாங்க, யானை சொல்லுமா நீ இருந்ததும் தெரியாது பறந்ததும் தெரியாது. அதனால எவனாலும் போனாலும் இந்த கட்சி இயக்கத்தை எந்த கொம்பனாலும் வசைக்க முடியாது என்ற வரலாறை படைப்போம். அவன் ஜெயிச்சுட்டா பார்ப்போம். இந்த கட்சி வந்து போனவன் ஜெயிச்சுட்டா பார்ப்போம். ஒருத்தன் ஜெயிச்சுட்டா பார்ப்போம். ஒரு சில வார்டு கவுன்சிலர் ஜெயிச்சுட்டா பார்ப்போம். அந்த வகையிலே தேர்தல் காலத்தை காண்போம். நம்முடைய தளபதியின் கரத்தை வலுப்படுத்துவோம். நம்முடைய இளம் தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவோம். நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய கரத்தையும் வலுப்படுத்துவோம். அந்த வகையில் வருகின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி. இந்த கழகத்தை எந்த கொம்பராலும் அசைக்க முடியாது, அகசிக்க முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்வதோடு எனக்கு வாக்களித்தவங்களுக்கு ஏற்கனவே நன்றி சொல்லிட்டேன். 7 தடவை என்ன ஜெயிக்க வச்சவங்களுக்கு நன்றி சொல்லிட்டேன். எல்லாருக்கும் நன்றி. அதிலும் குறிப்பா சொல்லணும்னா என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கள், இன்னைக்கு என்னுடைய தலித் சகோதரர்கள், இவர்கள்லாம் வந்து என்ன நேசித்தாங்க. காயப்பட்டத்தில் மட்டும் 10,000 ஓட்டு கூட. அனைத்து சமுதாயம் ஓட்டு போட்டாங்க. ஆனா தெரியாம கொஞ்சம் என் மகன் சொன்னா என் பிள்ளை சொன்னான்னு ஓட்டு போட்டு மாறி போட்டாங்க. இனிமே அப்படியே போட மாட்டாங்க. யாரு இந்த மக்களுக்கு உதவுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு வாக்களிப்பார்கள். வெல்வோம். எவர் வந்தாலும் அஞ்ச மாட்டோம், எவருக்கும் அஞ்ச மாட்டோம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.